வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உயரமான கோபுரம் என்னன்னு தெரியுமா? சிகாகோ 360 டவர்ஸ். இதுக்குள்ள நம்ம போய் பார்க்கலாமா? சிகாகோ வடக்கு மெக்சிகன் அவென்யூவிலே இருக்கிற இந்த கட்டிடம் 1030 அடி உயரம். அதுக்கு மேல 120 அடி உயரத்தில் 2 ஆண்டனாக்கள் இருக்குங்க. பெரியவங்களுக்கு $30, சிறுவர்களுக்கு $20 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனா இருட்டுக்குள்ள நடக்க விடுறாங்க. இந்த டவர் உருவானது பற்றி ஆங்காங்கே படங்களை காட்டுறாங்க. இது உள்ள இருக்கிற லைட் செட்டிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. உதயம்ராம் சார் அண்ட் ஃபேமிலி லிஃப்ட்ல ஏறி ஒரு நிமிஷத்திலேயே 93வது மாடிக்கு வந்து அழகா இப்படி ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. இந்த சிகாகோ 360 டவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்கே இருந்து நேவி பியர் ஏரியாவில் இருக்கிற ஏரியையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் மொத்தமா பார்த்து ரசிக்கலாங்க. வாங்க, கண்ணாடி வழியா நாமளும் பார்த்து ரசிக்கலாமா? கீழே பாருங்க, காருங்க எல்லாம் எறும்பு மாதிரி தெரியறது. ஏரிக்கரையில இருக்கிற ஆளுங்களை பார்க்கவே முடியலையே. ஜூம் பண்ணி பார்த்தா ஏதோ கொஞ்சம் தெரியுது. உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அடடா, என்ன அழகான காட்சிகள்! கட்டிடங்களை பார்த்து பார்த்து கண்ணு வலிக்குதே. இவ்வளவு உயரமா கட்டிடங்கள் கட்டுறதுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குமோ? நீங்க கட்டிடத்தை பார்த்து ரசிங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? ஏரியில போய்கிட்டு இருக்கிற குட்டி குட்டி படகுகள், கப்பல்கள். இதுதாங்க இவ்வளவு அழகா அள்ளி தெளிச்சா மாதிரி தெரியறது. மேலே இருந்து ஏரிய ஒரு ரவுண்டு வருவோம் வாங்க. அழகான ஏரியை சுத்தி எவ்வளவு கட்டிடங்கள்னு பாருங்க. வானத்திலிருந்து தரைக்கு லிஃப்டே இல்லாம உங்களை கூட்டிட்டு போறோம் பாருங்க. நம்ம ஒளிப்பதிவாளர் கண்ணாடி வழியா வகை வகையான கட்டிடங்களா வளைச்சு வளைச்சு வீடியோ எடுத்திருக்காரு. பார்த்துட்டு பாராட்டலாம்ல.
எவ்வளவு பெரிய பலூன் பறக்குதுன்னு பாருங்க. இங்கே இருந்து வில்லிஸ் டவர், அப்புறம் இந்த ஏரியா, இதெல்லாம் இப்படி ஒரு கோணத்தில் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்குங்க. வானத்துக்கும் பூமிக்கும் பாலமாக கட்டிடங்களோ? பூமியிலிருந்து ஆகாயம் வரை உயர்ந்திருக்கக்கூடிய இந்த கட்டிடங்களை நீங்களும் பார்த்து ரசிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த ஏரியாவை விட்டு வேற இடம் போக போகிறோம். அது எங்கேன்னு தெரியுமா? நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. Bye bye.